இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்துல பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதே நிறைய தெரியாம இருக்கு இல்லையா? சோ அதனால ஒரு மாபெரும் வெள்ளாளர் இனத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதை பற்றியான ஒரு முன்னெடுப்பு. அது அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கையை பிடிச்சு கூட்டி கொடுக்கிற மாதிரி. என்னன்னா என்னுடைய குடும்ப உறவுகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது நம்ம சேலத்துல கொங்கு மாநிலத்துல குடும்ப நண்பர்கள் சங்கம் இணைத்தும் ஒரு குடும்ப விழா 6ஆம் ஆண்டு நடக்குதுங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், சமூக வலைதளங்கள் பார்க்காத குழந்தைகளோ பெற்றோர்களோ யாருமே இல்லை. இன்னைக்கு போன்ல நம்ம ஆளே இல்லை. ஒருத்தன் டெட் பாடிக்கு சமானம் போன் இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதே தகவல் நமக்கு பெரிய ஆபத்தா இருக்கு, பேராபத்தா இருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க, ஃபங்க்ஷன் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு மேடையில நீங்க வள்ளி கும்மி ஆடுறாங்க, வள்ளி கும்மி இப்ப டான்ஸ் பண்ணாங்க, பசங்க எல்லாம் ஆடுறாங்க. நீங்க பார்க்கும் பொழுது அவங்க முருகர் பாட்டும் விவசாயமான பாட்டு போட்டுதான் ஆடுறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப இதை ஒருத்தர் செல்போன்ல எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப பதிவு போடும்போது லைக்குக்காக என்ன பண்றாங்கன்னா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம்னு ஒரு தலைப்பு வச்சு இந்த பாட்டை, இந்த பாப்பாங்க ஆடின அந்த வீடியோ மட்டும் போடணும்.